தமிழகத்தினுடைய பெருமையை உலகம் முழுக்க நிலைநாட்டின 18 சித்தர்களும் வழிபட்ட ஒரே தெய்வம் அப்படின்னு சொன்னான்னா அது பாலா திரிபுர சுந்தரி தான். அகஸ்தியர், கொங்கணர், கோரக்கர், புலிப்பாணி இப்படி அத்தனை சித்தர்களும் வழிபட்ட தெய்வம் பாலா திரிபுர சுந்தரி. அதுலயும் அவர்கள் பாடின பாடல்கள்ல அவர்கள் எந்த அளவுக்கு பாலா திரிபுர சுந்தரியை வணங்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அம்பிகையை வழிபடுவதற்கு பலவிதமான மந்திர சாஸ்திரங்களும் தந்திர சாஸ்திரங்களும் நூல்களும் இருக்கு. முக்கியமா அம்பிகையை வழிபடுவதற்கு ஸ்ரீவித்யா அப்படின்னே பேர். இது பெரிய சாகரம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள மாதிரி பாமர மக்களால முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு அந்த உலகத்தை ஆளக்கூடிய அம்பிகை ஒரு குழந்தை வடிவமாக நம்மை போல் எளியவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொண்ட வடிவம் தான் பாலா திரிபுர சுந்தரி. அந்த பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டோம்னா கிடைக்காத நன்மைகளே இல்லை. அந்த பாலா திரிபுர சுந்தரியை நினைத்து இப்ப நாம சொல்ல போற இந்த பஞ்சகத்தை சொன்னோம் அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி அனைத்து விதமான வேண்டுதல்களும் நிறைவேறும். வரீங்களா? அந்த ஸ்லோகத்தை நாம இப்ப கேட்கலாம். ஆனந்தவல்லி அமிர்த கரதலி ஆதிசக்தி பராயி மாயா மாயாத்மரூபி ஸ்படிக மணிமயி மாமதங்கி ஷடங்கி ஞானி ஞானாத்மரூபி நளின பரிமளி நாத ஓம்காரமூர்த்தி யோகி யோகாசனஸ்த ಭುವನ ವಶಕರಿ ಸುಂದರಿ ಐಂ ನಮಸ್ತೆ.